Hi dears, this is Maga exercise 1.4 4 சம்சாமி. ஒரு மீன் தொட்டியை பம்பு A மற்றும் பம்பு B என்பன ஒன்றாக சேர்ந்து 10 நிமிடங்களில் நீரை நிரப்பும். ஒரு வேலை செய்கிறாங்க சாமி. ஒரு வேலை நடக்கும்போது நம்ம எயித்தில் படித்ததான் ஒரு வேலை நடக்குது. இந்த வேலையை இத்தனை பேர் செய்கிறாங்க, இத்தனை பெண்கள் செய்கிறாங்க, இத்தனை ஆண்கள் செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது அப்புறம் வேலை செய்யும்போது அதை எப்படி எடுக்கணும்னா, இந்த ஏ பம்பு செய்கிற வேலையை நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன், ஒய் பம்பு செய்கிற வேலையை நான் பி பம்பு செய்கிற வேலையை நான் ஒய்ன்னு எடுக்கிறேன். வேலை செய்யும் போது அது எப்படி போடுவோம் சாமி? 1/x 1/yன்னு போடுவோம். ஓகே, இது ஏக்குரியது, இது பிக்குரியது. ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்துன்னா என்ன குறி போடணும்? ப்ளஸ் 10 நிமிடங்களில். அப்போ 10 நிமிடம்னா 1/10. சின்ன புரியுதா சாமி? ஸோ ஒரு ஈக்குவேஷன் ரெடி ஆயிடுச்சு. பம்பு பி ஆனது நீரை உள்ளே அல்லது வெளியே ஒரே வேகத்தில் அனுப்ப இயலும். பம்பு பியால் என்ன பண்ண முடியும்? அந்த ஒரே வேகத்தில் எந்த ஸ்பீடில் வந்து தண்ணி தொட்டிக்குள்ளே விடுதோ, மீன் தொட்டிக்குள்ளே விடுதோ அதே வேகத்தில் என்ன பண்ணும்? வெளியே அனுப்பவும் செய்யும். உள்ள தண்ணி வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, வெளியே போச்சுன்னா என்ன சாமி? மைனஸ். எதிர்பாராத விதமாக பம்பு பி ஆனது நீரை வெளியே அனுப்பினால், அப்போ வெளியே அனுப்புதுன்னா என்ன சாமி பண்ணணும்? மைனஸ். பம்பு பியினுடைய ஆக்டிவிட்டி நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? செய்கிற வேலையை 1/yன்னு எடுக்கிறோம். ஓகே சாமி. தொட்டி நிரம்ப 30 நிமிடங்கள் ஆகும் எனில், இது 10 நிமிஷம் ஆகுதுன்னா 1/10, 30 நிமிஷம் ஆகுதுன்னா 1/30. எது? 1/y மட்டும் வெளியே தள்ளுது. அப்போ எக்ஸ் உள்ளே தள்ளுது தண்ணியை. எக்ஸ் பைப் வழியாக தண்ணி உள்ளே போகுது. அப்போ 1/x மைனஸ் 1/y ஈக்குவல் டு 1/30. அண்டர்ஸ்டாண்ட் சாமி? ஓகே. எனில் ஒவ்வொரு பம்பும் தொட்டியை தனித்தனியாக நிரப்ப எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும்? கண்டிப்பாக இதை எந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்? கிராமர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போடணும். ஓகே சாமி, போடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சாமி ஃபார்ம் பண்ணோம்? 1/x 1/y. இது ஏ என்ற பம்பு, இது பி என்ற பம்பு. ரெண்டும் சேர்ந்து எத்தனை நிமிஷத்தில் நிரப்புது? 10 நிமிஷத்தில் நிரப்புது. ஒரு வேலை செய்யணும் நம்ம 1/y தான் சாமி பண்ணோம். ஓகே, அடுத்தது இன்னொரு ஈக்குவேஷன் பாருங்கள். எக்ஸ் என்ற பம்பு ஏ என்ற பம்பு உள்ளே தள்ளுது. அது செய்கிற வேலையை நம்ம என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா? பி என்ற பம்பு என்ன பண்ணுதுன்னா வெளியே அனுப்புது தண்ணி. அப்போ 1/y வெளியே அனுப்புனா மைனஸ் ஈக்குவல் டு எத்தனை நிமிஷம் ஆகிடுதான்? 30 நிமிஷம் ஆகுது அந்த தொட்டி நிரம்புறதுக்கு. இப்போ நமக்கு 1/xன்னு வந்துச்சுனாவே இது என்ன பண்ணணும்? நம்ம வேறு ஒரு மாதிரியாக நம்ம எடுத்துக்கணும். லெட் 1/x ஈக்குவல் டு ஏ அண்ட் 1/y ஈக்குவல் டு பின்னு எடுக்கிறேன். அப்போ அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா மாறும்? 1/x ஈக்குவல் டு ஒரு ஏ, ஸோ ஏ ப்ளஸ் ஒரு பி ஈக்குவல் டு 1/10. அடுத்து இந்த இக்குவேஷன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1/30. இப்போ கிராமர் ரூல்ஸ் அப்படின்னு சொன்னால் இது அணி வடிவத்தில் இருக்கணும். இது ஒரு ஏ ஒரு பி, ஒரு ஏ ஒரு பி. சாதாரணமாக நீங்கள் போகணுன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள். பியும் கேன்சல் ஆகிடும். ஒரு ஏவும் கூட்டினா 2a, 1/10 1/30 பின்ன வடிவத்தில் கூட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிட போகுது. ஆனால் இங்கே கிராமர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த அணி பாருங்கள், 1 1, இது ஏ இது பி, அதுக்கப்புறம் இது ஏ இது பி, மைனஸ் 1. இது கூட ஏவை பெருக்கி கூட்டணும். கூட்டினா ஆன்சர் கிடைக்குது பாருங்கள், 1/10 இது 1/30. இப்போ இதுதான் டெல்டா. ஸோ டெல்டா ஈக்குவல் டு 1 1 1 மைனஸ் 1. இதனுடைய மதிப்பு ஓரோன் 1 மைனஸ் 1, ஓரோன் 1. கீழே இருந்து போனால் குறிய மாற்றணும், +1 குறிய மாற்றினா -1 ஈக்குவல் டு -2. ஓகே, டெல்டா 1 அப்படிங்கிறது இந்த ஏனுடைய கெழுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் சாமி? 1/10 1/30. பி என்ற கெழுவை மாற்றக்கூடாது, அப்படியே போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 1 கூட எதை பிறகு அதுதான் கிடைக்கும். குறி மைனஸ் இருக்குது. ஸோ -1/10. இது 1 கூட எதை பிறகு அதுதான் கிடைக்கும், 1/30. கீழே இருந்து போனால் ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னா மாறும், மைனஸாக மாறும். பின்ன நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். 10 இருக்குது 30 இருக்குது. 10னுடைய மடங்கு தான் 30. ஸோ இந்த இடத்துல 30 வர வைக்க முடியும்னா பகுதியை 3ஆல் பெருக்கணும். பகுதியை 3ஆல் பெருக்கினால் தொகுதியை 3ஆல் பெருக்கணும். ஒரு 3 3 -3, இது ஒரு -1 எத்தனை முறை 30 வந்தாலும் ஒரே முறை போடணும். -3 -1 சேர்த்தா -4/30. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது டெல்டா 2 ஈக்குவல் டு ஏனுடைய கெழு அப்படியே இருக்கணும். பியினுடைய கெழுக்கு பதிலாக என்ன பண்ணணும் சாமி? 1/10 1/30 போடணும். ஈக்குவல் டு மேலேருந்து கீழே பெருக்குங்க 1/30, கீழேருந்து மேலே பெருக்குங்க 1/10 ப்ளஸ்ஸு கீழேருந்து போனால் மைனஸாக மாறும். ஈக்குவல் டு இது 30 இது 10, 10னுடைய மடங்கு தான் 30. ஸோ இந்த இடத்துல 30 வரணும், 3ஆல் பெருக்கணும், மேலேயும் 3ஆல் பெருக்கணும். 1 -1 3 3
30 30 எத்தனை முறை 30 வந்தாலும் ஒரே முறை போடணும். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியவனது சின்ன கழிச்சு பெரியவனது குறி போட்டால் -2/30. இப்போ நமக்கு கிராமர் ரூல்ஸ் படி a ஈக்குவல் டு டெல்டா 1/டெல்டா ஈக்குவல் டு டெல்டா 1 சாமி -40/30. இந்த பைக்கு பதிலாக நான் பெருக்கல் போடுறேன். டெல்டாவுடைய மதிப்பு -2. பெருக்கல் வகுத்தல் என்பது பெருக்கலின் தலைக்கீழ். இந்த வகுத்தலுக்கு பதிலாக நான் பெருக்கல் போட்டுட்டேன். அப்போ தலைக்கீழியாக போடுறேன். அது கீழே ஒன்றுக்கு தானே அர்த்தம். அப்படியே மாற்றுங்க. -1/2. ஓகே சாமி. தட் இஸ் ஈக்குவல் டு நடுவில் பெருக்கல் முடிஞ்ச வரைக்கும் குறுக்க கேன்சல் பண்ண பார்க்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 1 2 2 2 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 2 இது 1 30 30 1 2 15 2 30. அடுத்து b ஈக்குவல் டு டெல்டா 2/டெல்டா. டெல்டா 2னுடைய மதிப்பு -2/30. இந்த வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் போடுறேன். டெல்டாவை தலைகீழியாக போடுறேன். -2னுடைய தலைகீழி 1/2 -1/2 மைனஸ் அப்படி தான் இருக்கும். மாற்றிடாதீங்க. நடுவில் பெருக்கல் குறுக்க கேன்சல். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே 1 டைம் இது 1 டைம் 1/30. இப்போது ஏ என்ற பம்பு செய்கிற வேலையை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பி என்ற பம்பு செய்கிற வேலையை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஏ என்ற பம்பு எத்தனை நிமிஷத்தில் தனித்தனியாக நிரப்புமா? ஏ என்ற பம்பு தனியாக நிரப்ப 15. அதாவது சாரி ஓகேம்மா. ஏ என்பது நான் எடுத்தேன் எக்ஸினுடைய தலைகீழி. ஏ என்பது எக்ஸின் தலைகீழி. அப்போது எக்ஸ் என்பது தீஸ் இம்ப்ளைஸ் போட்டுக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 15 போட்டுக்கலாமா? 15/1 வரும். தீஸ் இம்ப்ளைஸ் ஒய் என்றது 1/y தான் நான் பின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ பியினுடைய தலைகீழி அது ஒய் ஈக்குவல் டு 30/1 30. இப்போ ஏ என்ற பம்பு செய்கிற வேலை எக்ஸு, பி என்ற பம்பு செய்கிற வேலை ஒய். ஏ கேபிட்டல் லெட்டர் ஏ. இந்த இது உள்ள சாமி கேபிட்டல் லெட்டர் ஏ. பம்பு ஏ எத்தனை நிமிஷத்தில் நிரப்போம்? 15 நிமிடங்களில். பம்பு பி எத்தனை நிமிஷத்தில் நிரப்போம்? 30 நிமிடங்களில். தனித்தனியாக நிரப்பும்னு கேட்டுறாங்க. 30 நிமிடங்களில் மீன் தொட்டியை நிரப்பும். ஓகே சாமி, ஃபுல்லாக எழுதி முடிச்சிடணும். தேங்க்யூம்மா.